அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு ஏற்படும் இனப்பெருக்க மார்பக புற்றுநோய் சார்ந்த குறைபாடுகள், அதை சார்ந்த நோய்கள் போன்றவை அதிகரிப்பதன் ஆராய்ச்சிகளின் முடிவில் ஏதோ ஒரு சதிதான் முக்கிய காரணியாக இருக்கிறது. அது நமது உணவு சார்ந்தே இருக்கிறது. அமெரிக்காவில் 8 ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது. ஐரோப்பாவிலும் இதே நிலைதான். நம் இந்தியாவிலும் பெண்கள் மத்தியில் மார்பக புற்றுநோய் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதற்கு வாழ்நாள் முழுக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலை. அண்மையில் ஒரு ஆய்வில் நமது உணவில் அயோடின் சார்ந்து ஏற்படும் குறைபாடுதான் தைராய்டு மார்பக புற்றுநோய் உண்டாக காரணமாக திகழ்கிறது என ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மிகவும் அத்தியாவசியமான மினரல் சத்து அயோடின். இது நமது உணவில் குறைவாக இருப்பதால் அல்லது நல்ல தரமாக இல்லாததால் தான் அதனால் ஏற்படும் தாக்கம்தான் தைராய்டு மற்றும் மார்பக புற்றுநோய். அயோடின் மிகவும் முக்கியமான மினரல் என்பதால் தான் அதை கடந்த 1924 முதலில் உப்பில் சேர்க்க துவங்கினார்கள். அதன் ஆரம்பம்தான் அயோடின் உப்பின் தயாரிப்பு. காய்டர் என்பது முன்கழுத்து களலை, அதாவது குரல் வளை சுரப்பியில் ஏற்படும் வீக்கம். இதைத்தான் ஆங்கிலத்தில் காய்டர் என்று கூறுவோம். அயோடின் மிக குறைவாக இருந்தால் காய்டர் உண்டாகிறது. அயோடின் காரணமாக தைராய்டு மட்டுமின்றி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் உண்டாகவும் காரணியாக இருக்கிறது என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். பெண்களின் மார்பகத்தில் அயோடின் சேமிப்பாகும். குழந்தைகளின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கை வகிக்கிறது. இதனால் பெண்களின் மார்பக ஆரோக்கியத்தில் அயோடின் பெரும் பங்கை வகிக்கிறது. உடலில் அயோடின் குறைபாடு உண்டாகும் போது உடல் அதிக அளவில் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை செய்கிறது. இந்த ஹார்மோன் அதிகரிக்கும் போது இனப்பெருக்க பகுதியில் புற்றுநோய் அல்லது மார்பக புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. உயர் இரத்த அழுத்தம் இருக்கும்போது உப்பு அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டாம் என்பார்கள். ஆனால் உப்பின் அளவை நீங்கள் முற்றிலுமாக குறைத்துவிடக் கூடாது. மருத்துவரிடம் இது குறித்து ஆலோசித்து முடிவு செய்வதே சிறப்பு. பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் அயோடினின் அளவு மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அயோடின் உப்பு கடல் உணவில், பால் உணவுகளில் அயோடின் சத்துக்கள் தரமான முறையில் கிடைக்கின்றன. எனவே அயோடின் சத்தை உணவில் தினமும் சேர்த்துக்கொள்ள நாம் துளியளவும் மறக்க வேண்டாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.